இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் புக் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது இல்லாம வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த புக் பேக் எக்ஸசைஸ் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். டெட்டோ இல்ல வந்து இது என்ன பேங்க் எக்ஸாம் இல்ல வந்து ஸ்டாஃப் செலக்ஷன் எக்ஸாம் எல்லாத்துக்கும் இந்த புக் பேக் எக்ஸசைஸ் யூஸ் ஆகும். ஹோமோனிம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹோமோனிம்ஸ் என்னன்னா வேர்ட்ஸ் வந்து சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனா ப்ரொனவுன்சியேஷனும் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்பெல்லிங் இது வந்து கிரிக்கெட் ஒரே மாதிரி ப்ரொனவுன்சியேஷனும் இருக்கும், ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். சரிங்களா? ஸ்பெல்லிங்கும் ப்ரொனவுன்சியேஷன் சேம், அதான் வச்சுக்கோங்க. இப்போ யூஸ் த வேர்ட்ஸ் given below in your own sentence so as to get different meanings. One is done for you. First example இருக்கீங்க கிரிக்கெட்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட்னா பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் தெரியும். இன்னொன்னு வந்து உங்களுக்கு கிரிக்கெட்னா ஒரு விதமான வண்டு, சரிங்களா? அது வந்து நைட்ல சவுண்டு கொடுக்கும்ல, அது. அப்போ ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கு, அப்புறம் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா இது வந்து மீனிங் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். அது ஹோமோனிம்ஸ். பேங்க்னா ஐ டெபாசிட்டட் மணி இன் த பேங்க், நம்ம பைசா போடுற பேங்க். இன்னொன்னு வந்து வி சாட் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர்னா ரிவர் கரையோரம் சொல்லுவோம்ல, அந்த ஓரத்துல உட்காரது வந்து பேங்க் ஆஃப் தி ரிவர், கரையோரம். இது வில், ஐ வில் விசிட் மை கிராண்ட் மதர் டுமாரோ. அடுத்து பாத்தீங்கன்னா மை கிராண்ட் ஃபாதர் ரோட், இது வந்து நாளைக்கு வந்து பாப்பான்ற இடத்துல வில்லு போடுறோம். இது வந்து மை கிராண்ட் ஃபாதர் ரோட் எ வில்னா உயில், இது பிஃபோர் ஹி டைட். ஆனா என்ன பாருங்க, ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கு, அதே போல ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். பார்க், த டாக் பிகன் டு பார்க் லவுட்லி. அப்போ வந்து நாய் வந்து கத்துது, அந்த பார்க்கு. இது வந்து பார்க் ஆஃப் தி ட்ரீ வந்து உங்களுக்கு பிரான்சஸ் ஆஃப் தி ட்ரீ, மரத்தினுடைய கிளைகள்னு பேரு. அது வந்து ரஃபா இருக்கு அப்படின்றான். வாட்ச் ஐ வியர் அ வாட்ச் ஆன் மை ரிஸ்ட். இது வந்து ப்ளீஸ் வாட்ச் த மூவி கேர்ஃபுல்லி, படம் பார்க்கறது. இது வந்து கட்டுறது, வாட்ச் கட்டுவேன் என்னுடைய ரிஸ்ட்ல அப்படின்றான். நெக்ஸ்ட் பேட், த பேட் ஃப்ளை அட் நைட், வவ்வால் இது இந்த பேட். இன்னொன்னு he hit the ball with a bat, இது கிரிக்கெட் பேட். இப்போ ஹோமோஃபோன்ஸ் ஹோமோன்னா சேம், ஃபோன்ஸ்னா சவுண்ட். இதுலயே கண்டுபிடிச்சா நீங்க. Homophones are words with the same pronunciation, the same sound, but different spelling and meaning. இது ஒன்னே ஞாபகம் வச்சுன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஹோமோஃபோன்ஸ், ஹோமோன்னா சேம், ஃபோன்ஸ்னா சவுண்ட், அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட் மீனிங்கும் இருக்கும். இப்ப இதுல என்னென்ன பார்க்கலாம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு இன் இருக்குல்ல, இப்ப இதுவும் இன்னு தான், ஆனா டிஃப்ரெண்ட் மீனிங் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் பாருங்க. இன் இது நோ இது ரெஸ்டாரண்ட், அந்த இன் வந்து ரெஸ்டாரண்ட். அது பி இது தெரியும் நம்மளுக்கு. டூ இந்த டூ எழுதலாம், ரெண்டுமே எழுதலாம். வாட் இது வாட். ரைட் இது எழுதுறது ரைட். வேர் வியர். ஹர்ட் ஹியர்ட். த்ரோன் இல்ல ப்ரிஃபிக்ஸ் சிஃபிக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக். ப்ரிஃபிக்ஸ்னாவே வந்து ஆடட் டு த பிகினிங் ஆஃப் தி வேர்ட், சஃபிக்ஸ்னா ஆடட் டு தி எண்ட் ஆஃப் தி வேர்ட். ஸ்டார்டிங்ல இருக்க ப்ரிஃபிக்ஸ், எண்ட் இருக்கிறது சஃபிக்ஸ், அப்படின்னா வச்சுக்கோங்க ஈஸியா. இப்போ வந்து லுக் அட் த ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் given and frame two new words for each one of them. One is done for you. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சப்னா சப்வே, சப் கான்சியஸ். இது வந்து ப்ரிஃபிக்ஸ் மொத்தமே சப்ல வச்சு எல்லாமே சப், அன், ரீ, என் இது வச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வந்து அன்ஹாப்பி, அன்ஃபேர். ரீல வந்து ரீரைட், ரிபில்ட். இது இஎன்ல வந்து எனேபிள், என்லார்ஜ். ப்ரிஃபிக்ஸ்ல இதுவும் ப்ரிஃபிக்ஸ் தான். இருக்கு, டிஸ்அக்ரி, அப்புறம் டிஸ்ஆனஸ்ட், இர்ரெகுலர், இர்ரெஸ்பான்சிபிள். இப்போ சஃபிக்ஸ்ல பார்க்கலாம். சஃபிக்ஸ்ல பாருங்க, எல்ஒய்ல வந்து எப்ப லாஸ்ட் இருக்கும் பாருங்க. சஃபிக்ஸ்னா எண்ட். சடன்லி, ஹாப்பிலி. ஆக்டர், ஓஆர் வந்து ஆக்டர், செயிலர், இஆர் டீச்சர், ரைட்டர். நெஸ் கைண்ட்னஸ், ஹாப்பினஸ். ஐஏஎன் இது அவங்க கொடுத்துருவாங்க, நீங்க இதை எழுதணும். ஐஏஎன் மியூசிஷியன், ஐஏஎன் மெஜிஷியன். ஐஎஸ்டி ஆர்டிஸ்ட், சயின்டிஸ்ட். Anagrams என்னன்னா, an anagram is a word or phrase formed by rearranging the letters. நம்ம வந்து ரீஅரேஞ்சிங் த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதே போல ஜம்பிள்டு சென்டென்ஸ். அது இது ரீஅரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் another word or phrase using all the original letters exactly once. அதாவது என்னன்னா, இது ரீஅரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் another word or phrase.
இப்ப லெமன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வாட்டர் மெலான் இருக்குல்ல, மெலான், MELON. இதுல இருந்தே இதை எடுக்கணும். இன்னொரு புது வேர்ட் நம்ம எடுக்கணும். அவ்வளவுதான். அதுதான் ஆனகிராம். எல்போ இருக்கு. அப்போ பிலோ, இதுல இருந்தே எடுத்து இன்னொரு புது வேர்ட் நம்ம எடுக்கிறோம். பிலோ. செக்ஷன், நோட்டீஸ். வியூவர், ரிவ்யூ. ரிப்பல்ஸ், ஸ்லிப்பர். அவ்வளவுதான். நீட்லெஸ், இது வந்து எண்ட்லெஸ். இப்போ ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், இதெல்லாம் வந்து டெஃபினேஷன் இது. ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் யூஸ் டு இண்டிகேட் when particular event happened. ஒரு விஷயம், ஒரு ஈவெண்ட் நடந்துட்டே இருக்கும்போது அப்படின்னா, ஐ வாஸ் ஸ்டடிங் இன் த மார்னிங், அப்போ இன் இது யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஷி வாஸ் born ஆன், இதெல்லாம் இன் எப்போ யூஸ் பண்ணுவோம் நிறைய சொல்லியிருக்கோங்க நான். ஆன் வந்து டேட்டு, டே, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. on the 5th of July I will reach at specific time. எல்லாம் வந்து லொகேஷன், அட்ரஸ்க்கும் அட் யூஸ் பண்ணுவோம். Preposition of place. Preposition of place are used to indicate the location and come before noun or pronoun. Cat is on the wall. எங்க இருக்கு cat? லொகேஷன் இது கூட வால் மேல இருக்கு. Jerry lives near her workshop, workplace. ஒர்க் பிளேஸ் கிட்ட வந்து வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்றாங்க. அப்போ ராஜ் இஸ் இன் இஸ் ரூம், அவனுடைய ரூம்ல இருக்காம, அப்ப இன் யூஸ் பண்றோம். நியர், இன், அதெல்லாம் ஓகே. ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட். தீஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் மூவ்மெண்ட். ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர், அப்ப டு யூஸ் பண்ணுவோம். அதாவது இது மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றது. ஸ்விம்மர் ஜம்ப்ட் இன் டு த பூல். த டாக் வாஸ் கமிங் டுவர்ட்ஸ் ஹிம், இது மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் சின்ஸ், ஃபார் எங்க யூஸ் பண்ணுவோம் பார்க்கலாம். Since refers to a particular point of time. For வந்து duration of time. For வந்து length இல்ல duration of time. இது particular specific point of time. Since இப்போ வந்து example, since I have been studying since 5 AM and I am at it even now. அதாவது 5 மணிலே படிச்சுட்டு இருக்கான்றது அது since. Specific time இது. Construction of this building has been going on since January. Since வந்து specific time, point of time. For வந்து duration of time. I have worked in this institution for, பாத்தீங்களா, 23 வருஷமா நான் ஒர்க் பண்றேன்றது. இது வந்து duration of time இது. Many ideas were discussed for 3 weeks before the annual day. Theme was finalized. அதாவது 3 வாரத்துக்கு முன்னாடில இருந்து டைம் சொல்றாங்க அவங்க. During and in எப்ப யூஸ் பண்ணுவோம். Both during and in are used to describe actions that happen in a particular period of time. ஒரு லிமிட், ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல யூஸ் பண்றதுதான் டியூரிங், இன்னும். அப்போ வந்து we will be visiting my grandparents during the summer vacation. அப்ப நான் போய் பார்ப்போம். அந்த இடத்துல டியூரிங்கோ இன்னும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. We will be visiting my grandparents in the summer vacation. Particular point of timeல யூஸ் பண்ணுவோம். Between and among. Between வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா is used when naming definite individual items. The discussion on sports meet between our school and other schools are going on for 2 days. அதாவது இந்த இடத்துல between எங்க யூஸ் பண்ணா, டைரக்டா பேசும்போது டெஃபினிட்டா இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஐட்டம் சொல்லும்போது நம்ம இது யூஸ் பண்ணுவோம். The final match will be held between India and Australia. Among வந்து used when items are part of a group and are not specifically named. அங்க specifically named, இங்க specifically named கிடையாது. இப்போ not. The sailors divided the money among themselves. அவங்களுக்குள்ள அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அந்த ship sailed. We had, இந்த இடத்துல பாத்தீங்களா, இந்த இடத்துல we apostrophe இது இருக்குல்ல, இந்த would வந்தா நீங்க வந்து followed by a base form. இப்ப இதை would நீங்க யூஸ் பண்ணா followed by a base verb. அதாவது go, come, give. அப்பதான் நம்ம வந்து இங்க we apostrophe இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்றோம். would இருந்தா followed by base verb. அதாவது go, come, give, அது வந்தா அப்போ would யூஸ் பண்ணோம் நீங்க. இதே வந்து we apostrophe hadன்னு வந்தா என்ன பண்ணோம், உங்களுக்கு followed by past participle. Followed by past participle. Past participle என்னது, V3 participle. அது வந்து V3 past participle. அதாவது இங்க இந்த இடத்துல டிஸ்கஸ் இருக்கு, லுக்டு, அப்புறம் broken, taken, given, அது எல்லாமே past participle. இதெல்லாம் வந்தா நம்ம வந்து we hadன்னு யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், we apostrophe D இருக்குல்ல, அப்ப என்ன யூஸ் பண்ணுவோம், discussed வந்தா இது past participle. அதனால நம்ம வந்து இங்க we participle. இங்க நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா we had யூஸ் பண்ணோம். We had discussed this point among ourselves many times over the
past month. Choose the most appropriate preposition from the brackets. We have been living in Chennai for 8 years. ஏன் for யூஸ் பண்றோம்? 8 வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. பீரியட் ஆஃப் டைம், அதாவது டியூரேஷன் ஆஃப் டைம். அப்துல் ஹஸ் டேக்கன் ஆஃப்டர் இஸ் ஃபாதர். அட்டு வராது, அட்டு வந்து டைம்க்கு, அதனால இங்க வந்து ஆஃப்டர் தான் வரும். கரெக்ட். விமல் ஜென்ரலி யூ கோஸ் டு இஸ் ஒர்க் பிளேஸ் பை. பை இங்க ஏன் யூஸ் பண்றோம்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் வந்தாவே நம்ம வந்து பை யூஸ் பண்ணுவோம். பை பஸ். இதெல்லாம் ஆன் ஃபுட். இது கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் அமாங் தி லீவ்ஸ். அமாங் என்னன்னா உள்ள, அதாவது என்னன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண அமாங் அப்படின்னா when an object is in the middle of, object is in the middle of, இல்லையா? surrounded by இங்க என்ன இருக்கு? அந்த ட்ரீஸ் லீவ்ஸ் உள்ள அது போயிருக்கு, அதனால hidden among the leaves னா surrounded by leaves. அதான் அதான் நம்ம among இங்க யூஸ் பண்றோம். மணி divided his toys among his brothers and sisters. அவங்க ரெண்டு பேருக்கும் அவன் பிரிச்சு கொடுக்குறான். பிட்வீன் வராதிங்க, among தான் கரெக்ட். ஐடென்டிஃபை த ப்ரிபோசிஷன். ரொம்ப ஈஸி இது. சென்டென்ஸ்ல நம்ம வந்து ப்ரிபோசிஷன் எங்க இருக்கு எடுத்து எழுதணும், அவ்வளவுதான். ஃப்ரம் இருக்கு, இங்க டு இருக்கு. ரியா borrowed a dress from me and lent it to her friend Mary. இங்க வந்து when I moved back to the city, things had changed considerably. To தான் இங்க இருக்கு. The burglar found the keys under the part in the balcony. அதாவது அண்டரும் இருக்கு, இன்னும் இருக்கு இந்த பால்கனி. Prabhu was hiding behind the door when his sister came looking for him. அப்போ behind இருக்கு, for இருக்கு. So my dog sat on my hat and scratched it. அதாவது on இங்க. Prepositional verbs னா என்ன? Prepositional verbs னா some verbs are usually followed by preposition. சில verbல வந்து preposition follow பண்ணாது. என்னதுன்னா before the object of the verb. Such combination are called prepositional verbs. இதுல பார்க்கலாம். Kids laughed at the hilarious antics of the clown. அதாவது இந்த இடத்துல laughed at, இதான் வந்து prepositional verb. என்ன மீனிங்னா made fun of, இல்லைன்னா found something amusing. அதான் மீனிங். Fatima planned to stay at a hotel when she visited Mumbai. இந்த இடத்துல verb pattern என்னன்னா உங்களுக்கு plan to இருக்கு plus verb இருக்கு. This is not a prepositional verb. It is an infinitive verb pattern. அதாவது to இருக்குல்ல, அதனால infinitive verb pattern சொல்றோம். She intended to stay at a hotel during her visit. அதான் மீனிங் இருக்கு. I have pressing matters to attend to in Kolkata. அதாவது இதுல prepositional verb என்னன்னா உங்களுக்கு attend to தான் prepositional verb. அதுக்கு மீனிங் வந்து to deal with இல்லைன்னா take care of something. attend to the meaning. I believe in the healing power of a mother's touch. என்ன believe in தான் இங்க வந்து prepositional verb. To have a faith or confidence in something meaning இருக்கு. She was so happy in life that she could not ask for more. இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு ask for என்னென்ன மீனிங்? to request இல்ல வந்து or express a desire to get something meaning. ask for. The elderly couple care for. இது care for என்ன? for the pets and as they do for the children. அதாவது இந்த care for வந்து உங்களுக்கு to look after. எப்பயுமே look after வந்து care தான் வரும். எப்பயுமே look after, to look after. இது வந்து agree with உங்களுக்கு மீனிங் வந்து I agree with everything you have said. இது வந்து உங்களுக்கு sharing an opinion in a person. sharing an opinion in a person. Frame the sentence using prepositional verbs given in the box. அதாவது இது பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ணோம்? சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்து எழுதணும். இதுல பெனிஃபிட் ஃப்ரம்னா என்ன? நம்மள ஓனா எழுதுறது சிம்பிள் சென்டென்ஸ். நான் இங்க சென்டென்ஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்க. பெனிஃபிட் ஃப்ரம். ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் ரெகுலர் ரீடிங் ஹேபிட்ஸ். இதுல ரெகுலர் ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து அவங்களுக்கு they will get benefit. ரெகுலர் ரீடிங் ஹேபிட் இருக்கணும், அதான் மீனிங். பே ஃபார்னா I paid for the movie tickets yesterday வரதெல்லாம் இங்க பெய்டு போடுறோம் நம்ம. stand in, please stand in the queue patiently. rely on, you can rely on your friends in difficult times. stay at வந்து we will stay at a hotel during our vacation. joke about na வந்து it is not good to joke about someone's disability. அது தப்பு அப்படின்றாங்க. go into வந்து she wants to go into the teaching profession. teaching போனா ஆசைப்படுறாங்க அவங்க. consist of வந்து water consists of hydrogen and oxygen. prepare for the students are preparing for the
டெட் எக்ஸாமினேஷன். அதாவது சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்களும் இதை கூட படிச்சுக்கலாம், வேணா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா எழுதுனா எழுதிக்கோங்க. 10th one, attend to the doctor quickly attended to the injured patient. Thank you.